பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மயிலுவை அட்மிட் பண்ணிட்டு மயிலோட குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. கரெக்டா என்ன ஆதோ தெரியல, மீனாவுக்கு ஒரு மாதிரி மனசு காகறதுனால மயிலுக்கு கால் பண்றாங்க. உடனே மயிலு அழுதுகிட்டே நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. உடனே மீனாவுக்கா பயங்கர கோவம் வருது. நீங்க இருங்கக்கா, நான் உடனே ஹாஸ்பிட்டல்ல வரேன்னு சொல்லிட்டு மயில பாக்குறதுக்காக மீனா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்க வந்ததுமே பாக்கியம் என்ன பண்ணிட்டு இருக்கான், உன் புருஷனுடைய அண்ணன் என் பொண்ணை ஒட்டு மொத்தமா இப்படி பண்ணிட்டு அவன் மட்டும் நல்லா இருப்பானா, நாசமா போவான்னு சொல்லிட்டு திரும்ப பழையபடிய ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனாவுக்கு பயங்கர கோவம் வருது. இங்க பாருங்க, நான் மயிலக்காவை பார்க்க வந்தேன், அவங்கள பார்த்துட்டு நான் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு நேரா மயில கிட்ட போறாங்க. மீனா, நான் நிம்மதியா என் லைஃபை பார்த்துக்கிட்டு நான் இருக்கணும்னு நினைச்சா கூட என்னுடைய அப்பா அம்மா என்ன நிம்மதி இருக்க விட மாட்டேன்றாங்க. அவர் கோவப்படுறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லாமலாம் இல்ல, எல்லாமே நியாயமா தான் இருக்கு. இவங்க எதுக்காக போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசணும், அது தேவையில்லாத விஷயம் தானே. அவர் வேண்டாம், நானாவே விலகிட்டேன், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி மயிலை சொல்ல, சரிக்கா, நீங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, நீங்க நிம்மதியா இருங்க, புரியுதான்னு சொல்லிட்டு மீனை நேரா பாண்டியன் கிட்ட கோமதி கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. எதுக்காக தான் அந்த பாக்கியம் இப்படி பண்ணிட்டு இருக்காரோ தெரியல, அவெல்லாம் பொம்பளையான்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லி கோமதி கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு சரவணன் வராங்க. சரவணன் கிட்ட பாண்டியன் கூப்பிட்டதும், அப்பா அது இங்க பாரு சரவணா, என்ன நடந்தது ஏது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். மீனா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டா. அந்த மயில் புள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்கு, நீ புருஷங்கிற முறையில போயிட்டு பார்க்க வேண்டாம், உன் குழந்தைய அவ சுமந்துட்டு இருக்கா, அந்த ஒரு காரணத்துக்காகவாது நீ போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லி சொல்றாங்க பாண்டியன். இதை கேட்டதும் பேச்ச மறுக்க முடியாம சரவணனும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க மயிலை பார்த்து பயங்கரமா சரவணனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. இப்ப மயிலு கிட்ட சரவணன் மன்னிப்பு கேட்பாங்களா? சரவணன் மயிலுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகி 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.